வணக்கம். நாம இன்னைக்கு தாமஸ் ஆரான் எழுதிய புதிய ஏற்பாட்டின் வரலாறு புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை வச்சு புதிய ஏற்பாடு எப்படி உருவாச்சு, அதன் பின்னணி என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இது புதிய ஏற்பாட்டோட ஒரு வரலாற்று பார்வை. ம் இதுல உள்ள சில ஆச்சரியமான தகவல்களையும் உங்க கூட ஒரு உரையாடல் மாதிரி பகிர்ந்துக்க போறோம். நிச்சயமா. அதாவது அதோட மூல நூல்கள் என்ன, கையெழுத்து பிரதிகள், அப்புறம் எந்த புத்தகங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, காலப்போக்குல அதுல என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு பல விஷயங்களை நாம பார்க்க போறோம். முக்கியமா இந்த தகவல்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், அதுதான் எங்களோட நோக்கம். சரிதான். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயமே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இயேசுவே ஒரு புத்தகத்தை எழுதி இதுதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்லி யாருக்கும் கொடுக்கலையா? அதுதான் ஆரோன் சொல்ற முதல் முக்கியமான புள்ளி. இயேசு அவரோட போதனைகள், வாழ்க்கை வரலாறு, இல்ல அற்புதங்கள் இதெல்லாம் தொகுத்து இதுதான் அதிகாரப்பூர்வ நூல், இதை பின்பற்றுங்கன்னு கட்டளையிட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அப்படியா? ஆமா, சில அற்புதங்களுக்கு பிறகு கூட இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அவர் சொன்னதா சுவிசேஷங்கள்ல நாம வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, வாசிச்சிருக்கோம். அதுவே ஒரு ஆச்சரியமான தொடக்கம்தான். அது மட்டும் இல்லாம அவர் பேசின மொழி வேற, புதிய ஏற்பாடு எழுதின மொழி வேறன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இயேசுவும் சரி, அவரோட சீடர்களும் சரி, அவங்க பெரும்பாலும் பேசினது அராமைக் மொழி. ஆனா புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் எல்லாமே எழுதப்பட்டது என்னவோ கிரேக்க மொழியில, அன்றைய பொதுமொழி அது. இதுலயே ஒரு இடைவெளி இருக்கு. ஆமா, இன்னொரு முக்கியமான விஷயம், ஆரோன் சொல்றது இயேசுவோட காலத்துல யூதேயால கல்வி அறிவு ரொம்ப கம்மி. சொல்லப்போனா ஒரு 3% மக்களுக்கு தான் எழுத படிக்க தெரியும்னு சொல்றார். வெறும் 3%. ஆமா, 100 பேர்ல 3 பேருக்கு படிக்க தெரியும். அதுலயும் சிலருக்கு தான் எழுதவும் தெரியும். இயேசுவோட ஆரம்பகால சீடர்கள் பெரும்பாலும் மீனவர்கள், சாதாரண மக்கள் தானே. ஆமா, அவங்களுக்கு இந்த முறையான கல்வி அறிவு இருந்திருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இயேசுவோட வாழ்க்கை, போதனை பத்தின முதல் எழுத்து வடிவங்கள் எப்போ எப்படி வந்துச்சு? நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சுவிசேஷங்கள் இல்ல, பவுலோட கடிதங்கள் தான் புதிய ஏற்பாட்டிலேயே பழமையான எழுத்துக்கள். ஓ, அப்படியா? ஆமா, இயேசுவோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 50கள்ல எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா பவுல் நாம ஒரு புதிய ஏற்பாடு எழுதுறோம்னு நினைச்சு எழுதினாரா? இல்லவே இல்ல. ஆரோன் சொல்ற மாதிரி பவுலுக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்திருக்காது. ஒரு புதிய வேதாகமம் உருவாகும், அதுல தன்னோட கடிதங்கள் சேரும்னு அவர் நினைச்சிருக்கவே வாய்ப்பில்ல. அப்புறம் ஏன் எழுதினார்? அவர் அங்கங்க இருந்த திருச்சபைகளுக்கு, அங்க இருந்த குறிப்பிட்ட பிரச்சனைகள், கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி, அறிவுல சொல்ற மாதிரி எழுதின தனிப்பட்ட கடிதங்கள் தான் அது. உதாரணமா? இப்போ ரோமாபுரியில இருந்த விசுவாசிகளுக்கு எழுதினது ரோமர் கடிதம், கொருந்து பட்டிரத்த சபைக்கு எழுதினது கொருந்தியர் கடிதங்கள், அப்படி. சரி. ஆனா புதிய ஏற்பாட்டுல பவுல் பேர்ல 13 கடிதங்கள் இருக்கே, எல்லாமே பவுல் எழுதினது தானா? இங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. வேத ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில இது ஒரு பெரிய விவாதம். ஆரான் குறிப்பிடுற ஆய்வர்கள் படி அந்த 13ல 7 கடிதங்கள் மட்டும்தான் உண்மையாவே பவுல் எழுதுனதுன்னு பெரும்பாலான அறிஞர்கள் ஏத்துக்கிறாங்க. அந்த 7 எது? ரோமர், 1 மற்றும் 2 கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கேயர், பிலேமோன். ஓகே, அப்போ மீதி 6 கடிதங்கள். 2 தெசலோனிக்கேயர், எபேசியர், கொலோசேயர், 1 and 2 தீமோத்தேயு, தீத்து. அதோட எபிரேயர் கடிதமும் இருக்கே. அந்த 6 கடிதங்களும் அப்புறம் எபிரேயர் கடிதமோ, எபிரேயர் யார் எழுதுனாங்கன்னே தெரியாது. பவுலோட பேரு பயன்படுத்தியோ இல்ல அவரோட கருத்துக்களை வச்சோ, ஆனா வேற ஆட்களால் பிற்காலத்துல எழுதப்பட்டிருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பேரை உபயோகப்படுத்தி வேற ஆள் எழுதுனதா? ஆமா, இது சூடனமஸ் எழுத்துக்கள்னு சொல்வாங்க. அதாவது போலி பேரெழுத்துக்கள் இல்லனா பிறர் பேரில் எழுதப்பட்டவை. ஏன் அப்படி எழுதணும்? அது ஒரு மாதிரி ஏமாத்துற மாதிரி இல்லையா? நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி இத பார்க்க முடியாது. அந்த காலத்துல ஒரு பெரிய பிரபலமான ஆளோட பேர்ல எழுதுனா அந்த கருத்துக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைச்சிருக்கலாம். சரி. இல்ல ஒரு குருவோட சிந்தனையை அப்படியே பின்பற்றி எழுதுறவங்க குருவோட பேரையே பயன்படுத்துறது ஒரு வழக்கமாவும் இருந்திருக்கலாம். அப்போ காப்புரிமை சட்டம்லாம் கிடையாது பாருங்க. சரிதான். ஆரன் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றார். அந்த மாதிரி புத்தகங்களை சிலர் ஒரு காலத்துல முறை தவறி பிறந்த புத்தகங்கள், பாஸ்டர்ட் புக்ஸ்னு கூட விமர்சிச்சாங்களாம். ஆனா அந்த வார்த்தையை இப்போ பயன்படுத்துறதில்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக இப்படி செய்யலான்னு நினைச்சிருக்கலாம். சரி, பவுலோட கடிதங்கள் பத்தி புரிஞ்சது. அடுத்ததா சுவிசேஷங்களுக்கு வருவோம். நம்ம பைபிள திறந்தா முதல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தானே? ஆமா. அப்போ அதுங்கதான் அடுத்து எழுதப்பட்டதா? வரிசை அப்படி இல்ல. காலவரிசைப்படி பார்த்தா மார்க்கு சுவிசேஷம் தான் இந்த 4லயும் முதல்ல எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. ஏறக்குறைய கிபி 65க்கும் 75க்கும் இடையில.
ஓ, இதுவும் கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது. இது இயேசுவோட ஞானஸ்நானத்துல இருந்து கதைய ஆரம்பிக்குது. இயேசு பிறப்பு பத்தின விவரம்லாம் இதுல இல்ல. அப்போ இதை எழுதுனது யாரு? மார்க்கு தானா? இங்க தான் இன்னொரு ஆச்சரியம். ஆரோன் சொல்றது என்னன்னா, அந்த சுவிசேஷத்துல யார் எழுதுனாங்கன்னு பேர் குறிப்பிடப்படலாம். அப்படியா? ஆமா, அது ஒரு அனானமேய பிரதி, அனானிமஸ் ஒர்க். அப்புறமா ஒரு 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த கிறிஸ்துவ பெரியவங்க தான் இது ஒருவேளை பேதுருவோட உதவியாளராயிருந்த மார்க் எழுதியிருக்கலான்னு யூகிச்சு அதுக்கு மார்க்குன்னு பேர் வச்சாங்க. ஓ, அப்படியா விஷயம். சரி, மார்க்கு சுவிசேஷத்துல இயேசு சிலுவையில என்ன பேசினார்னு ஏதாவது இருக்கா? மார்க்கோட பதிவுப்படி 15:34 இயேசு சிலுவையில ஒரே ஒரு வாக்கியம்தான் சொன்னதா இருக்கு. எலோயி எலோயி லாமா சபக்தானி. அதோட அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நாம இப்போ பொதுவா கேட்கிற சிலுவையின் 7 வார்த்தைகள் இந்த 4 சுவிசேஷங்களிலிருந்தும் எடுத்த வெவ்வேறு வாக்கியங்களோட தொகுப்பு. ஓ, அப்ப மார்க்ல இது மட்டும்தான். ஆமா, மார்க்கோட மூலப்பதிவுல அந்த ஒன்னு தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, மார்க் எழுதியவர் இயேசுவை யூத மெசியாவா பார்த்தாரா இல்ல நேரடியா கடவுளாவே நினைச்சாராங்கிறதுல கூட தெளிவில்லைன்னு ஆரோன் சுட்டி காட்டுகிறாரு. சரி, அப்போ மத்தேயு லூக்கா எப்படி எழுதுனாங்க? அவங்கள இயேசுவோட பிறப்பு பத்தி எல்லாம் வருதே. நல்ல கேள்வி. பெரும்பாலான அறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்தேயுவும் லூக்காவும் அவங்களுக்கு கிடைச்ச மார்க்கு சுவிசேஷத்தை ஒரு முக்கிய ஆதாரமா பயன்படுத்திக்கிட்டாங்க. ம், சரி, அதோட கூட அவங்க காலத்துல பரவலா பேசப்பட்ட இயேசுவ பத்தின வாய்மொழிச் செய்திகள், ஓரல் ட்ரெடிஷன்ஸ், அப்புறம் ஒருவேளை கியூன்னு சொல்லப்படுற ஆனா இன்னைக்கு கிடைக்காத இன்னொரு எழுத்து மூலத்தையும் பயன்படுத்தி அவங்களோட சுவிசேஷங்களை எழுதியிருக்கலாம். அதனாலதான் பிறப்பு வரலாறுலாம் அதுல வருதா? ஆமா, அதனாலதான் மார்க்ல இல்லாத பிறப்பு வரலாறு, வம்சாவளி பட்டியல்கள் எல்லாம் மத்தேயுலயும் லூக்காவிலையும் இருக்கு. ஆனா அந்த விவரங்கள் கூட 2 சுவிசேஷத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்குதுல. சரி, இந்த ஆரம்ப கால எழுத்துக்கள்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டு நமக்கு கிடைச்சது? மனுஸ்கிரிப்ட்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன? மேனுஸ்கிரிப்ட்னா கையால எழுதின பிரதி. இப்போ மாதிரி பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு புத்தகத்தை நகல் எடுக்கணும்னா ஒருத்தர் அதை பார்த்து அப்படியே கையால எழுதணும். ஓ, கையால எழுதுறதா? ஆமா, அதத்தான் கையெழுத்து பிரதி இல்லனா மேனுஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஆரம்ப காலத்துல பாப்பிரஸ் அப்படின்னு நைல் நதிக்கரையில வளர்ற ஒரு செடியில இருந்து செஞ்ச தடிமனான தாள் மாதிரி ஒரு பொருள்ல எழுதுனாங்க. இதுல ஒரு முக்கியமான, ஏன் ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, அது என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற 27 புத்தகங்களோட மூலப்பிரதிகள், அதாவது பவுலோ, மார்க்கோ, மத்தேயுவோ, யோவானோ மத்தவங்களோ முதல்ல எழுதின அந்த ஒரிஜினல் காப்பி ஒன்னு கூட இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. என்னது, ஒண்ணு கூட இல்லையா? ஒன்னு கூட இல்ல. எல்லாமே காலப்போக்குல அழிஞ்சோ இல்ல தொலைஞ்சோ போயிடுச்சு. இதுதான் வரலாற்று உண்மை. அட கடவுளே, அப்போ நம்ம கையிலே பொறுக்கிறது என்னது? நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த மூலப்பிரதிகளை பார்த்து பல நூற்றாண்டுகளா பல தடவை கையால நகலெடுக்கப்பட்ட பிரதிகள் தான். அதாவது காப்பீஸ் ஆஃப் காப்பீஸ். பல முறை நகலெடுக்கப்பட்டதா? ஆமா, இதுல நமக்கு கிடைச்சிருக்கிற மிக மிக பழமையான துண்டு எதுன்னு கேட்டா P52ன்னு பேர் வச்சிருக்கிற ஒரு சின்ன பேப்பரஸ் துண்டு. எவ்வளவு சின்னது? ஒரு கிரெடிட் கார்டு சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல சில வசனங்கள் இருக்கு. அதோட காலம் சுமார் கிபி 125க்கும் 175க்கும் இடையில இருக்கலாம்னு கணிக்கிறாங்க. ஆனா இதுவும் மூலப்பிரதி இல்ல, அதோட நகல்கள்ல ஒண்ணுதான். இது இப்போ இங்கிலாந்துல மான்செஸ்டர் பல்கலைக்கழக நூலகத்துல இருக்கு. ஆனா இது மாதிரி நிறைய கிடைச்சிருக்கா? ஆமா, இது மாதிரி முழுசாவும் துண்டுகளாவும் பல நூற்றாண்டுகளைச் சேர்ந்த சுமார் 5600 கிரீக்க கையெழுத்து பிரதிகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. 5600. சரி, மூலப்பிரதி இல்ல, ஆனா 5600 நகல்கள் இருக்கு. இத்தனை நகல்கள் இருக்கும்போது எதை அதிகாரப்பூர்வமானதுன்னு எப்படி முடிவு செஞ்சாங்க? ஆரம்ப காலத்துல நீங்க சொன்ன மாதிரி வேற புத்தகங்களும் இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? நிச்சயமா, ஆரம்பகால கிறிஸ்துவர்கள் கிட்ட இயேசு பத்தியும் அப்போஸ்தலர்கள் பத்தியும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட வேற வேற நூல்கள் புழக்கத்துல இருந்ததா ஆரோன் சொல்றார். 200க்கு மேலையா? உதாரணத்துக்கு தோமா சுவிசேஷம், பேதுரு சுவிசேஷம், பர்னபா சுவிசேஷம்னு நிறைய. அப்போ எந்த புத்தகத்தை ஏத்துக்கிறது, எதை சபையில வாசிக்கிறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும் இல்லையா? ஆமா, வந்திருக்கோம். அது எப்படி சரி செஞ்சாங்க? அதுக்கு சில விதிகள், சில அளவுகோல்கள் உருவாக்குனாங்க. அந்த அளவுகோலுக்கு பேர் தான் கெனான். இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதுக்கு அர்த்தம் அளக்கும் கோல் அல்லது விதி.
என்ன மாதிரி விதிகள் அது? முக்கியமா 4 விஷயங்கள் பார்த்தாங்க. 1, அந்த புத்தகம் அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த காலத்தைச் சேர்ந்ததா, ஆன்டிக்விட்டி. 2, அதை எழுதினது ஒரு அப்போஸ்தலரா இல்ல அவரோட நெருங்கின சீடரா, அப்போஸ்தலிசிட்டி. 3, அது பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளால ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுதா, கேத்தலிசிட்டி, யுனிவர்சாலிட்டி. 4, அது சபையோட அடிப்படை நம்பிக்கைகளுக்கும் போதனைகளுக்கும் ஒத்துப்போகுதா, ஆர்த்தடாக்ஸி. இந்த மாதிரி சில டெஸ்ட் வச்சு பார்த்தாங்க. சரி, அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த 27 புத்தகங்கள் தான் அதிகாரப்பூர்வமானதுன்னு எப்ப ஃபைனலா முடிவு பண்ணாங்க? இது ஒரே நாள்ல நடந்துச்சா? இல்லவே இல்ல. இது ரொம்ப மெதுவா பல நூற்றாண்டுகளா நடந்த ஒரு செயல்முறை, கிராஜுவல் ப்ராசஸ். நிறைய விவாதம் நடந்துச்சு. சில புத்தகங்களை சேர்க்கலாமா வேண்டாமான்னு பேசுனாங்க. எப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க? இறுதியா எகிப்துல அலெக்சாண்ட்ரியா நகரத்து பிஷப்பா இருந்த அத்தனாசியஸ்னு ஒருத்தர் கிபி 367ல ஒரு ஈஸ்டர் கடிதம் எழுதினார். அதுலதான் இன்னைக்கு நாம புதிய ஏற்பாட்டுல பாக்குற இதே 27 புத்தகங்களோட லிஸ்ட முதல் முறையா குறிப்பிட்டு, இது மட்டும்தான் பரிசுத்த வேதாகமம், மத்ததெல்லாம் இல்லன்னு சொன்னார். அவர் சொன்னதும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? அப்பவும் இல்ல. அவர் சொன்னோனே எல்லாரும் ஏத்துக்கல. அதுக்கப்புறமும் பல வருஷம் கழிச்சுதான் இந்த 27 புத்தகங்கள் கொண்ட பட்டியல் பரவலா கிறிஸ்தவ உலகத்துல நிலை பெற்றது. நிறைய பேர் இது நைஷியா சங்கம், கான்ஸ்டன்டைன் மன்னர் முடிவு பண்ணதுன்னு நினைக்கிறாங்களே. ஆமா, அது ஒரு தப்பான கருத்து. கிபி 365ல நடந்த நைஷியா சங்கத்துல இது முடிவு செய்யப்படலன்னு எம்ப்ரான் தெளிவா சொல்றாரு. ஓகே, அப்போ எந்த புத்தகங்களை சேர்க்கறதுன்னு ஒரு வழியா முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த புத்தகங்களை எழுதுனது யாருங்கிற விஷயத்துக்கு மறுபடியும் வருவோம். ஆரோன் அதை எப்படி வகைப்படுத்துற? ஆமா, இது ரொம்ப முக்கியம். ஆரன் ஆசிரியர் யாருங்கிறத வச்சு 4 வகையா பிரிக்கிறார். இது புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க. 1, அனாமதேயம், அனானிமஸ். அதாவது எழுதினது யாருன்னு புத்தகத்திலேயே பேர் சொல்லாதது. இதுல 9 புத்தகம் வருது. 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதுக்கெல்லாம் அப்புறம்தான் பேர் வச்சாங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கைகள், எப்ரேயர், 1, 2, 3, யோவான் கடிதங்கள். சரி, ரெண்டாவது? 2, உண்மையான ஆசிரியர் பெயர், ஆர்த்தனிமஸ். எழுதினவர் தம் பேர்லயே எழுதினது. அது பெரும்பாலும் அவர்தானே ஏத்துக்கப்படுறது. இதுல பவுலோட உண்மையான கடிதங்கள்னு சொல்றோமே, அந்த 7 மட்டும் வருது. மூணாவது? 3, குழப்பமான ஒத்த பெயர், ஹாமனிமஸ். எழுதினவர் பேர் இருந்தாலும் அதே பேர்ல வேற பிரபலமான ஆளும் இருந்ததால இவர் அவர்தானான்னு குழப்பம் வர்றது. இதுக்கு 2 உதாரணம் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின யோவான் அப்போஸ்தலரான யோவானான்னு சந்தேகம். யாக்கோபு கடிதத்தை எழுதினவர் இயேசுவோட சகோதரர் யாக்கோபாங்கிறதும் உறுதி இல்ல. 4வது வகை? 4, போலி பெயர் எழுத்துக்கள், சியூடோனிமிஸ், ஃபோர்ஜ்ட் ரைட்டிங்ஸ். அதாவது எழுதினது வேற யாரோ, ஆனா ஒரு அப்போஸ்டலரோட பேரை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. இதுல 9 புத்தகங்களை ஆரோன் சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர், எபேசியர், கொலோசேயர், 1 and 2 தீனோத்தேயு, தீத்து, யூதா, 1 and 2 பேதுரு. அப்போ சுருக்கமா சொன்னா 27 புத்தகத்துல 7 எழுதினது யாருன்னு ஓரளவுக்கு தெரியும், 9 யாருன்னே தெரியாது. 2 பேர்ல குழப்பம், மீதி 9 வேறவங்க பேர்ல எழுதப்பட்டது. இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. ஆமாம், ஆரோன் முன்வைக்கிற இந்த ஆய்வு முடிவுகள் பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். அவர் சொல்ற மாதிரி நாம இன்னைக்கு காப்புரிமை, ஆசிரியர் உரிமை பத்தி நினைக்கிறதும் அந்த கால சூழலும் வேற. ஒரு முக்கியமானவரோட பேர்ல எழுதுனா மக்கள் ஏத்துப்புவாங்கனோ, ஒரு நல்ல நோக்கத்துக்காக இப்படி செஞ்சா தப்பு இல்லனோ, நம்ம திருக்குறள் சொல்ற மாதிரி பொய்மையும் வாய்மையெடுத்த பொறைதீர்ந்த நன்மை பயக்கும் ஏனின் அன்னைக்கு நினைச்சிருக்கலாம். சரி, இப்போ இன்னொன்னு கொஞ்சம் ஆழமா போவோம். இந்த 5600 கையெழுத்து பிரதிகளுக்கு நடுவுல நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னீங்களே, லட்சக்கணக்குல? ஆமா, இதுதான் டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம், அதாவது கையெழுத்து பிரதி ஆய்வோட முக்கியமான ஏரியா. ஜான் மில்னோ ஒரு அறிஞர் 1707லயே வெறும் 100 பிரதிகளை ஒப்பிட்டு பார்த்தப்போ 30,000 வேறுபாடுகளை கண்டுபிடிச்சாராம். 100ல 30,000-ஆ? ஆமா, அப்போ இப்போ இருக்கிற 5600க்கும் மேற்பட்ட பிரதிகளை ஒப்பிட்டா வேறுபாடுகள் பல லட்சங்களை தாண்டும். லட்சக்கணக்கான வேறுபாடுகளா? ஐயையோ, அப்ப நாம படிக்கிற பைபிள் எந்த அளவுக்கு சரியானது?
இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல. பெரும்பாலான வேறுபாடுகள் ரொம்ப சாதாரணமானவை. நகல் எடுக்கும்போது வர்ற எழுத்துப் பிழைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஒரு வார்த்தைய விட்டுடுறது, ஒரே வார்த்தைய 2 தடவை எழுதுறது, வார்த்தை வரிசை மாறி போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்ஸ்ட் வேரியன்ஸ். இதனால அர்த்தம் மாறாதா? பெரும்பாலும் வசனத்தோட அர்த்தத்தையே மாத்தாது. ஆனா சில வேறுபாடுகள் முக்கியமானவ. சில சமயம் இறையியல் ரீதியா கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்படியா? ஆரன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். பல நவீன மொழிபெயர்ப்புகள் கூட ரொம்ப பழமையான பிரதிகளை மட்டும் பார்க்காம எண்ணிக்கையில அதிகமா கிடைக்கிற ஆனா கொஞ்சம் பிற்காலத்திய பிரதிகளை சார்ந்து செய்யப்படுதுன்னு சொல்றாரு. இதுவும் கவனிக்க வேண்டியது. அப்படி அர்த்தத்தையே மாத்தக்கூடிய இல்ல ஒருவேளை வேணும்னே சேர்க்கப்பட்ட மாதிரி ஏதாவது பகுதிக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு மிக முக்கியமான உதாரணம் திருத்துவ கோட்பாடு, ட்ரினிட்டி சம்பந்தப்பட்டது. த்ரித்வம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 பேரும் ஒரே கடவுள்ங்கிற கோட்பாடு. இது 3ஆம் நூற்றாண்டு கடைசியிலயும் 4ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலயும், குறிப்பா கிபி 325 நைசியா சங்கத்துக்கு அப்புறம் ஒரு தெளிவான கோட்பாடா உருவாச்சு. சரி. இந்த கோட்பாட்ட ரொம்ப நேரடியா ஆதரிக்கிற மாதிரி இருக்கிற ஒரே வசனம் 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆமா, இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆரன் ஆதாரங்களோட சொல்றது என்னன்னா, இந்த முழு வசனமும் மிக மிக பழமையான கிரேக்க கையெழுத்து பிரதிகள் எதுலயுமே இல்ல. என்னது? அந்த வசனம் பழைய கையெழுத்து பிரதியில இல்லையா? அப்புறம் எப்படி பைபிளுக்குள்ள வந்துச்சு? அது ஒரு பெரிய கதை. டெசிடேரியஸ் எராஸ்மஸ்னு ஒருத்தர் 1516ல முதல் முறையா கிரேக்க புதிய ஏற்பாட்டை பிரிண்ட் பண்ணார். அவர் பயன்படுத்தின பழைய கிரேக்க பிரதிகள்ல இந்த வசனம் இல்ல. அதனால அவர் அதை சேர்க்கல. ஓ, இத பார்த்த கத்தோலிக்க சபை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா அவங்க பயன்படுத்தின லத்தீன் மொழிபெயர்ப்பு வல்கேட்ல இந்த வசனம் இருந்துச்சு. அப்புறம் ஒரே ஒரு கிரேக்க பிரதியிலையாவது இது இருக்கிறத காட்டுங்க, நான் சேர்த்துக்கிறேன்னு எராஸ்மஸ் சொன்னதா சொல்றாங்க. உடனே எப்படியோ ஒரு கிரேக்க பிரதி, அது லத்தீன்ல இருந்து அப்போதே மொழிபெயர்த்து உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கு, கொண்டு வந்து காட்டினாங்க. உடனே சேர்த்துட்டாரா? ஆமா, எராஸ்மஸ் சொன்ன வாக்க காப்பாத்த அத தன்னோட அடுத்த பதிப்புல 1522ல சேர்த்துட்டார். அங்கிருந்து அது பல மொழிபெயர்ப்புகளுக்கும் போயிடுச்சு. அப்ப இது வேணும்னே செஞ்சதா? இது பிற்காலத்துல உருவான ஒரு இறையியல் கோட்பாட்டுக்கு ஆதரதா ஒரு வசனம் எப்படி இடைச்சர்கள் இன்டர்போலேஷன் செய்யப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம்னு ஆரன் சொல்றார். இன்னைக்கு பல நவீன மொழிபெயர்ப்புகள் இந்த வசனத்தை நீக்கிட்டாங்க, இல்ல அடிக்குறிப்புல தான் போடுறாங்க. நம்பவே முடியல. இது மாதிரி வேற பெரிய மாற்றங்கள் இருக்கா? இன்னொன்னு, மார்க் சுவிசேஷத்தோட கடைசி 12 வசனங்கள், அதாவது மார்க் 16:9-20. அதுல என்ன இருக்கு? ஏசு உயிர்த்தெழுந்த பின்னாடி சீடர்களுக்கு தெரிஞ்சது, உலகமெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு கட்டளை கொடுத்தது, நம்புறவங்களால பாம்பு பிடிக்க முடியும், விஷம் குடிச்சாலும் சாக மாட்டாங்கன்னு அடையாளங்கள் சொல்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதுல என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, ஆரோன் சொல்ற மாதிரி மிக பழமையான ரொம்ப நம்பகமான சில கிரேக்க கையெழுத்து பிரதிகள்ல, உதாரணமா சினாய்டிகஸ், வாத்திகானஸ், மார்க் 16:8 அந்த சுவிசேஷம் முடிஞ்சிடுது. என்னது? 8வது வசனத்தோட முடியுதா? ஆமா, இந்த கடைசி 12 வசனங்கள் பிற்காலத்துல யாரோ எழுதி சேர்த்திருக்கணுங்கிறது தான் பெரும்பாலான வேத ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அதோட எழுத்து நடையும் மார்க்கோட மத்த பகுதி மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இது நேரடியா சேர்த்தது. இதை விட மறைமுகமா சில வார்த்தைகளை மாத்தி அர்த்தத்தையே வேற மாதிரி ஆக்குற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? அதுவும் நடந்திருக்கு. அது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமானது. இதத்தான் இன்டர்போலேஷனோட இன்னொரு விதமா ஆரோன் காட்டுறார். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. ரோமர் 7:1-3 இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, கணவன் உயிரோட இருக்கும்போது ஒரு பொண்ணு வேற கல்யாணம் பண்ணா அவ விபச்சாரி ஆகுறான்னு சொல்லுது. சரி. ஆனா பழைய ஏற்பாட்டு சட்டம் உபாகமம் 24:1-2 என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் தான் மனைவிய விவாகரத்து பண்ணிட்டா, கணவன் உயிரோட இருந்தாரும் சரி, அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது விபச்சாரம் இல்லன்னு சொல்லுது. ஓ, ரெண்டும் முரணா இருக்கு. ஆமா, யூத சட்டங்களை நல்லா தெரிஞ்ச பவுல் இப்படி பழைய ஏற்பாட்டுக்கு நேரெதிரா எழுதியிருப்பாராங்கிறது ஒரு கேள்வி. அதனால இந்த பகுதி ஒருவேளை பவுல் எழுதினது இல்லாம பிற்காலத்துல யூத சட்டம் சரியா தெரியாத ஒரு ஆணாதிக்க பார்வை கொண்ட யாரோ விவாகரத்து மறுமணத்தை கண்டிக்கிறதுக்காக இத பவுல் பேர்ல அடைச்சர்கள் பண்ணிருக்கலான்னு ஆரன் மாதிரி சிலர் வாதிடுறாங்க. இது ஒரு கோணம். ஆமா, இது ஒரு குறிப்பிட்ட பார்வைதான்.
ஆனா கையெழுத்து பிரதி வேறுபாடுகளை ஆய்வு செய்யற டெக்சுவல் கிரிட்டிசிசம் முறை இந்த மாதிரி சிக்கலான இடங்களை ஆராய உதவுது. மூல ஆசிரியர் என்ன எழுதியிருக்கலான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது அதிகாரங்கள், சாப்டர்ஸ், வசனங்கள் வெர்சஸ் எண் போட்டு பிரிச்சு படிக்கிறோம் இல்லையா? ஆமா. இதுவும் ஆரம்பத்துல இருந்து இருந்ததா? இல்லவே இல்ல. இதுவும் அப்புறமா வந்ததுதான், வசதிக்காக செஞ்சது. அப்போ முதல்ல எப்படி இருந்துச்சு? மூல பிரதிகள்ல புத்தகங்கள் ஒரு தொடர்ச்சியான உரைநடை மாதிரி தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அதிகாரமோ வசன எண்ணோ கிடையாது. எப்போ இதெல்லாம் வந்துச்சு? அதிகாரங்கள் மாதிரி சில பிரிவுகள் 4ஆம் நூற்றாண்டுல யூசிபிஎஸ்னு ஒருத்தர் சுவிசேஷங்களுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா நாம இன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி நம்பர் போட்ட அதிகாரங்கள் சுமார் கிபி 1205ல ஸ்டீஃபன் லாங்டன், ஹியூகோன்னு 2 பேரால பிரிக்கப்பட்டது. வசனங்கள். வசன எண்களை பிரிச்சது ராபர்ட் ஸ்டெஃபானஸ்னு ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஓனர் பாரிஸ்ல. அவர் கிபி 1551ல கிரேக்க புதிய ஏற்பாட்டை பிரிண்ட் பண்ணும்போது படிக்கிறதுக்கும் மேற்கோள் காட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கட்டுமேனு வசன எண்களை சேர்த்தார். அப்போ இதுவும் பிற்கால சேர்க்கைதான். ஆமா, இது பயனுள்ளதா இருந்தாலும் மூலத்துல இல்லாத பல நூற்றாண்டு கழிச்சு செஞ்ச ஒரு ஏற்பாடுதான். ஆக இந்த எல்லா தகவல்களையும் வச்சு பார்க்கும்போது புதிய ஏற்பாடுங்கிறது ஏதோ ஒரே புத்தகமா, ஒரே நேரத்துல வானத்திலிருந்து குதிச்ச மாதிரியோ இல்ல ஒரே ஆள் திட்டமிட்டு எழுதின மாதிரியோ இல்லைன்னு நல்ல புரியுது. ஆமா, இது பல பேர் பல நூற்றாண்டுகளா வெவ்வேறு சூழ்நிலையில எழுதி, தொகுத்து, காப்பி பண்ணி, விவாதிச்சு, சில சமயம் மாற்றங்களுக்கு உள்ளாகி உருவான ஒரு நூல் தொகுப்பு. மிகச்சரியா சொன்னீங்க. தொலைஞ்சு போன மூலப்பிரதிகள், ஆயிரக்கணக்கான நகல்கள், அதுல இருக்கிற லட்சக்கணக்கான வேறுபாடுகள், எந்த புத்தகத்தை ஏத்துக்கிறதுன்னு நடந்த நீண்ட விவாதம், அப்புறம் பிற்காலத்துல வந்த இறையியல் கருத்துக்காக செஞ்சிருக்கக்கூடிய மாற்றங்கள், இதெல்லாமே இந்த புத்தகங்களோட வரலாற்றை ரொம்ப சிக்கலானதாவும் அதே நேரம் ரொம்ப மனிதத்தன்மை உள்ளதாவும் மாத்துது. ஆரோனோட புத்தகம் இந்த வரலாற்று பின்னணியத்தான் நமக்கு காட்டுது. இந்த பின்னணியை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆரோன் சொல்ற மாதிரி இது யாரோட நம்பிக்கையும் உடைக்கிறதுக்காக இல்ல, மாறா பல கோடி மக்களோட வாழ்க்கைய மாத்தின இந்த நூல்கள் எப்படி உருவாச்சு, வளர்ந்துச்சு, நிலை பெற்றுச்சு, நமக்கு கிடைச்சதுங்கிற அதோட நீண்ட சிக்கலான பயணத்தை புரிஞ்சுக்கவும் அதை பாராட்டவும் இது உதவும். ஆமா. அதுல இருக்கிற விஷயங்களை அது உருவான வரலாற்று சூழலோட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஆழமான புரிதல் கிடைக்க வாய்ப்பிருக்கு. சரி, அப்படியான கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. புதிய ஏற்பாடு பிரதிகள் வெறும் இறை வெளிப்பாடுன்னு மட்டுமில்லாம வரலாற்றுச் சூழல்கள், இறையியல் விவாதங்கள், மனுஷங்க செஞ்ச தவறுகள் நகலெடுக்கும்போது, ஏன் சில சமயம் திட்டமிட்ட மாற்றங்களால கூட வடிவமைக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறத இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஒரு புதிய பார்வையோட இன்னைக்கு விவாதிக்கப்படுற இல்ல உங்களுக்கு புரிய கஷ்டமா இருக்கிற வேத பகுதிகளை நீங்க இனி எப்படி அணுகுவீங்க? இது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம்.